+2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப் ரிட்டையர்மெண்ட் சாப்டரில் ஜூலை 2022 அந்த கொஸ்டின் பார்க்கலாம். 3 பார்ட்னர்ஸ், அவங்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:2:1. On 31st March 2018, ரத்தி ரிட்டையர்ட், அதாவது 3வது பார்ட்னர். ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரிசீடிங் இயர்ஸ் அப்படின்னா முந்தின வருஷம், ஓகே, கொடுத்துட்டாங்க 14, 15, 16, 17. ஓகே, ஃபைண்ட் அவுட் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ரத்தி ஃபார் த இயர் 2018 டில் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அதாவது ரத்தியோட ஷேர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ப்ராஃபிட்டு என்ன ஃபார் த இயர் 2018. எப்போ? இஃப் ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட். ஓகேயா? அதே மாதிரி ப்ராஃபிட் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த பாஸ்ட் 4 years. இதான் 2 கொஸ்டின். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து எந்த இயருங்கிறது வந்து ஸ்டார்டிங் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து 14, 15, 16ங்கிறாங்க. அதாவது இது ஏப்ரல் டு மார்ச்சா, ஜான் டு டிசம்பரா, இது எதுவுமே தரலனா ஜனவரி டு டிசம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது ரிட்டையர்மெண்ட் ஈக்குவல் டு 31st March 2018 அப்படின்னா 3 monthsக்கு, அதாவது 1/1/2018 to 31/2/2018 ஈக்குவல் டு 3 months. ஓகே, அப்புறம் அவருடைய ஷேர் வந்து ஷேர் இஸ் ஈக்குவல் டு 2:2:1னா 1/2 + 2 + 1 ஈக்குவல் டு 1/5. ஓகேயா? இதெல்லாம் ரத்தியோடது. ஓகே, அதாவது எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாரோ அந்த பார்ட்னர் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட். ஓகே, ஏ based on the previous years equal to 2017, which is equal to எவ்வளோ கொடுத்துருக்கு? 32,000 கொடுத்துருக்கு. 32,000 into 3 months 3/12. ஏன்னா இது 1 yearக்கு ப்ராஃபிட், இது வந்து 1 yearக்கு, ஆனால் நமக்கு தேவை 3 monthsக்கு தான். into 1/5. ஓகேயா? அப்போ இது மாதிரி 4 வரும். 20, 32,000 divided by 4 into 5, 20. 32,000 20னா அடிச்சிடுங்க, ஈக்குவல் டு 1600. ஓகேயா? இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஜேர்னல் என்ட்ரியில் வந்து ரத்திக்கு பணம் தரணும். ஸோ கண்டிப்பாக வந்து வி ஹேவ் டு கிரெடிட் ரத்தி, ஏன்னா அது வந்து ஒரு லைபிலிட்டி. ஓகே, எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஆல்சோ பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் பை அஸ்யூமிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். ஓகே, ஃப்ளக்சுவேட்டிங் அது என்னென்னு பார்த்துக்கணும் முதல்ல. அப்படின்னா ஓகே, ஃப்ளக்சுவேட்டிங்னா அப்போ 2 இருக்கும். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். ஓகேயா? ஸோ ரத்தீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஏன்னா இது வந்து பார்ட்னர்ஷிப் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட். ஏதாவது இப்போ ட்ராயிங்ஸ் கமிஷன் அதாக இருந்தாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டு போகும், இது கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்போ டெபிட் எவ்வளோ? 1600 rupees. ஓகே, டெபிட் எங்கே போகும் அதான் முக்கியம். ஒன்றும் பணம் கொடுக்கல. ஓகே, இப்போ ஃபியூச்சர் ப்ராஃபிட்டை பண்ணுது கரெக்டாக. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபியூச்சர் ப்ராஃபிட், ரைட்? அதனால் நெக்ஸ்ட் இயர் வரும்போது தான் வரும். ஸோ P&L அக்கௌண்ட், P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், டெட்டார். நான் இன்னும் நமக்கு அந்த இயர் போல எவ்வளோ ப்ராஃபிட் தெரியாது. அந்த ப்ராஃபிட் வரும்போது நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1600 டு ரத்தீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1600. ஓகே, அதுக்கு being current year share of
profit credited to Prateek's capital account. Okay, அடுத்தது question B என்ன இருக்கு? Profit to be distributed on the basis of the average profit of the past 4 years. Okay, what is average? Sum of profits divided by how many number of years? So என்ன இருக்குங்க? 10, 20, 18, 32. Okay, so 10, 20 plus 18, 32. Divided by number of years 4, right? Which is equal to 30, 40, 48, 50, 80 equal to 20,000. Okay, again இதே மாதிரி Prateek's share போடணும். Equal to into 3 by 12 into 1 by 5. Okay, which is equal to 20,000. Okay, here 4 வந்துரும், so 20,000. ஓகே, ஸோ அதுக்கும் அதே ஜேர்னல் என்ட்ரி தான் இங்கே போட்டோம்ல. பேண்டல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா Prateek's capital account. இது வந்து சின்ன வீக் வந்து 1000. நீங்கள் அதே மாதிரி என்ட்ரி போட்டுருங்கண்ணே. ஓகேயா, இது வந்து ஜூலை 2022 வந்து ஒரு மாடல் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ.